Hi everyone, welcome back to Trending Edda channel. 7th standard science subjectல quarterly examination September 2024 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா important questionஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் மெஷர்மெண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் சம் ஆஃப் த டிரைவ்டு குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் த வேல்யூ ஆஃப் 1 light year. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த யூனிட்ஸ் யூஸ்ட் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் 1 light year. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, describe the graphical method to find the area of an irregularly shaped plane figure. Next question, how will you determine the density of a stone using a measuring jar? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். லெசன் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் யூ மீன் பை கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் நேம் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ்: சோடியம் குளோரைட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த சிம்பிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் அண்ட் கிளாசிஃபை தம் as solid, liquid and gas: அலுமினியம், கார்பன், குளோரின், மெர்க்குரி, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளாசிஃபை த ஃபாலோயிங் as மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ்: சோடியம், பிஸ்மத், சில்வர், நைட்ரஜன், சிலிக்கான், கார்பன், குளோரின், அயன் அண்ட் காப்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ்: hydrogen, nitrogen, ozone and sulfur. Next question, what are elements, what are they made of, give 2 examples. ரொம்ப important question. Next question, define molecule. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. Next question, what are compounds, give 2 examples. ரொம்ப important question. Next question, what is atomicity of elements. Next question, calculate the atomicity of H2SO4. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டீட்டெயில் கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3லேருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஆட்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அட்டாமிக் நம்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், why நியூட்ரான்ஸ் ஆர் கால்டு நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்டிங்யூஷ் ஐசோடோப்ஸ் ஃப்ரம் ஐசோபார். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஐசோடோன்ஸ், கிவ் 1 எக்ஸாம்பிள். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் மாஸ் நம்பர் ஃப்ரம் அட்டாமிக் நம்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் காமன் சால்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் அண்ட் எக்ஸ்பிளைன் த
position of the subatomic particles. Next question, the atomic number and the mass number of an element is 26 and 56 respectively. Calculate the number of electrons, protons and neutrons in its atom. Draw the structure. ரொம்ப important question. இந்த ரெண்டு question நீங்க அவசியம் படிச்சுக்கங்க. Lesson reproduction and modification in plants. இந்த லெசன்ல என்னென்ன important brief questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா, write 2 types of reproduction in plants. ரொம்ப important question. Next question, what are the 2 important parts of a flower? இந்த question பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய question. Next question, define pollination. Next question, what are the agents of pollination? Next question, write notes on phyllid. இந்த எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 5 கொஸ்டினுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க. இந்த 5 கொஸ்டின் கண்டிப்பாக நம்முடைய எக்ஸாமுக்கு 2 கொஸ்டின் நிச்சயமாக வந்துடும். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏ பிரீஃப் அக்கௌண்ட் ஆன் பாலினேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிஞ்சர் இஸ் கன்சிடர்ட் டு பி ஏ ஸ்டெம் நாட் ஏ ரூட். வை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹைஜீன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த ரைட் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் த ஐஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் எனி டு கம்யூனிகபிள் டிசீசஸ் விச் ஸ்ப்ரெட் இன் யுவர் லொக்காலிட்டி டூரிங் மான்சூன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வை ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் எசென்ஷியல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஸ்டெப்ஸ் யூ வில் ஃபாலோ டு கீப் யுவர் டீத் ஹெல்த்தி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Next question, distinguish communicable diseases and non-communicable diseases. ரொம்ப important question. நிச்சயமா எக்ஸாமுக்கு வரும். Next question, name the mode of transmission of communicable diseases. ரொம்ப important question. அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் த சுச்சுவேஷன்ஸ் இன் விச் ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் கிவன். வாட் வுட் யூ டூ இஃப் எ பர்சன் சஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்கின் பர்ன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், how the diseases are transmitted from one person to the other person. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. லெசன் கம்ப்யூட்டர் விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ராஸ்டர் கிராஃபிக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ராஸ்டர் அண்ட் வெக்டார் இமேஜஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.